தவறான வழியிலே நடந்து கொண்டிருக்கின்றார்கள். கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடப்பதற்கு காரணம் இந்த கஞ்சா போதை ஆசாமியால். ஆகவே அப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே 3 மாதத்தில் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் தடுத்து நிறுத்தப்படும், ஒழிக்கப்படும். தமிழகம் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்கப்படும். ஒரு நாட்டுடைய வளர்ச்சி அமைதியாக நாடு இருக்க வேண்டும், ஒரு மாநிலம் அமைதியாக இருக்க வேண்டும். அப்பதான் அந்த மாநிலத்துடைய வளர்ச்சி பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருந்த காரணத்தினால இன்றைக்கு மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கும் இடர்பாடுகளுக்கும் ஆளாக்கப்படுகின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். நல்லாட்சின்னா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. தேர்தல் நாள் 23 ஏப்ரல் 2026.